வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று அக்டோபர் 1, புரட்டாசி 15. இன்றைய நாளில் மேற்கு மத்திய வங்கக்கடலில் நீடிக்கும் தாழ்வு பகுதியானது அடுத்த நிலையில் தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து வரக்கூடிய நிலையில் வடக்கு அரபிக்கடலிலும் ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. இந்நிலையில் இந்த இரு நிகழ்வுகளின் நகர்வுகள் கேரளம் மற்றும் தமிழகத்தை ஒட்டி வலுவடைந்து காணப்படும் உயரழுத்த பகுதியினை வடமேற்கில் நகர்த்துவதற்கான வாய்ப்புகள் நீடிக்கிறது. இந்த நிலையில் வரும் நாட்களில், அதாவது நாளை முதல் தமிழகத்தில் மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. முன்பருவ மழை சுற்று நாளை முதல் துவங்கக்கூடும். இந்த நிலையில் இந்த மழை வாய்ப்புகளினுடைய நகர்வுகள் எவ்வாறு இருக்கும், இந்த முதல் சுற்று எந்த தேதி வரை நீடிக்கும், வங்கக்கடலில் அடுத்தடுத்து எதிர்பார்க்கப்படும் நகர்வுகள் என்ன, பருவமழைக்கு முன்பான இரண்டாம் சுற்று பருவமழை எந்த தேதியில் தொடங்கலாம், அவற்றினுடைய நீடிப்பு எதுவரை இருக்கலாம், வடகிழக்கு பருவமழை எந்த தேதியில் துவங்கக்கூடும் என்ற வினாக்கள் அடிப்படையிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. தற்போதைய நிலையில் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் நீடிக்கின்ற இந்த இரு நிகழ்வுகளாலும் வடகடலோர மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மேகமூட்டமான வானிலை அமைவு நீடிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்த கட்டமாக வங்கக்கடலில் நீடிக்கக்கூடிய நிகழ்வு தாழ்வு மண்டலமாக இன்று இரவே வலுப்பெற்று அது வடமேற்கில் நகரக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் வடக்கு அரபிக்கடலில் நீடிக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்மேற்கில், தெற்கு தென்மேற்கில் நகர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நகர்வுகளானது கேரளம், தெற்கு கர்நாடக பகுதிகள், தமிழகத்தினுடைய மேற்கு மற்றும் தென் மாவட்டங்கள் சார்ந்து நீடிக்கக்கூடிய வளிமண்டல உயர் அழுத்தத்தினை வடமேற்கில் நகர்த்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நகர்வு கடலோர மாவட்டங்களில், அதாவது வடகடலோர மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் நாளை முதல் வடமேற்கில் இருந்து அந்த குளிரலை நகர்வுகள் இருக்கக்கூடும். நாளை மறுநாள் முதல் தென் மாவட்டங்களுக்கும் அந்த உயரழுத்த காற்றினுடைய நகர்வுகள் மற்றும் நிலப்பகுதி சார்ந்த குறைவழுத்தங்கள் வலுவடைய மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். அந்த வகையில் நாளை அதிகாலை தொடங்கி மழைக்கு வாய்ப்புகளாக வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே ஓரிரு இடங்கள்லையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் நள்ளிரவுக்கு பிந்தைய இன்று நள்ளிரவுக்கு பிந்தைய நாளை அதிகாலை நேரங்களில் வாய்ப்புகள் ஏற்படலாம். லேசான மிதமான மழைப்பொழிவிற்கு அத்தகைய வாய்ப்புகள் ஏற்படலாம். நாளை பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் இரு நிகழ்வுகளினுடைய நகர்வுகள் மேலும் நகர்ந்துவிடக்கூடும் என்பதன் காரணமாக உயரழுத்தம் கேரள பகுதியில் இருந்து சற்றே விலகி வடக்கு நோக்கி, வடமேற்கு நோக்கி தற்போதைய நிலையில் இருந்து நகர புழுக்கமான வானிலை, குறைவழுத்தம் வலுவடையக்கூடிய வானிலை
தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்களில் ஏற்பட வெப்பச்சலன மழைப்பொழிவு வாய்ப்புகளாக மழை வாய்ப்புகள் நாளை பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் முதற்கட்டமாக சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புகள் நாளைய தினம் இருக்கலாம். நாளை நள்ளிரவு கூட ஒரு சில கடலோர மாவட்டங்களில், அதாவது கடலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி இந்த பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். மயிலாடுதுறை வரை கூட இந்த மழை வாய்ப்புகள் கடலோர பகுதிகளில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். நாளை மறுநாள் முதல் குறைவழுத்தம், நிலப்பகுதி சார்ந்த குறைவழுத்தம் தெற்கு உள் மாவட்டங்களிலும், அநேக டெல்டா மாவட்டங்களிலும், வடக்கு உள் மாவட்டங்களிலும், மத்திய மாவட்டங்களிலையும், வடகடலோர மாவட்டங்களிலையும் நிலப்பகுதி சார்ந்த குறைவழுத்தம் வலுவடையவும், உயரழுத்த விளக்கத்தின் காரணமாகவும் வடமேற்கில் இருந்து குளிரலை பரவல் ஏற்பட்டு, அதாவது குளிரலை காற்று நகர்வுகள் ஏற்பட்டு வெப்பச்சலன மழைப்பொழிவு வாய்ப்புகள் விரிவடையும். தெற்கு உள் மாவட்டங்களில், அதாவது மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களிலையும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள், கடலோர பகுதிகள் இப்பகுதிகள் சார்ந்தும் மழைப்பொழிவிற்கு நாளை மறுநாள், அதாவது 3ஆம் தேதி பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் வெப்பச்சலன மழை வாய்ப்புகளாகவும், அதுக்கு அடுத்த நிலையில் அநேக டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், சேலம், நாமக்கல், ஈரோடு இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே கனமழைக்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். அதே போல கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களிலையும், ராணிப்பேட்டை, வேலூர் இம்மாவட்டங்கள் சார்ந்தும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 3ஆம் தேதி இரவு, நள்ளிரவு வாக்கில். மேலும் வடகடலோர மாவட்டங்கள் சார்ந்த உள் மாவட்டங்களிலும், உள்பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி பகுதிகள் எங்கெல்லாம் கூட. அதேபோல திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளிலையும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல தெற்கில் கடலூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. காரைக்கால் பகுதிகளிலும் இந்த நாளில் மழைக்கான வாய்ப்புகள் வலுவுடன் ஏற்படக்கூடும். 4ஆம் தேதி நகர்வுகள் மேலும் வடக்கில், அதாவது வங்கக்கடல் நிகழ்வு வடமேற்கில், அரபிக்கடல் நிகழ்வு தென்மேற்கில் என அமைந்து மீண்டும் உயரழுத்த தாக்கங்களின், அதாவது வடமேற்கு நகர்வதன் காரணமாக வெப்பச்சலன மழைப்பொழிவு மேலும் விரிவடைய வாய்ப்புகள் இருக்கின்றன, வலுவடையவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. 4-5 தேதிகளில் தென் கடைகோடி மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை இந்த மாவட்டங்களுக்கும், தேனி, திண்டுக்கல் இம்மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக தெற்கு உள் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய உள்பகுதிகள், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில், சிவகங்கை இந்த மாவட்டங்களில்
ஆங்காங்கே கனமழைக்கான வாய்ப்புகள் 4-5 தேதிகளில் இருக்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டத்திலும் கடலோர பகுதிகள் தவிர்த்த உள்பகுதிகளில் நல்ல மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அநேக டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர், காரைக்கால் பகுதிகள் இங்கெல்லாம் கூட வலுவான மழைப்பொழிவிற்கும், மத்திய மாவட்டங்களில் திருச்சிராப்பள்ளி, கரூர், திருப்பூர் இந்த மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலையும் வடமேற்கு பகுதிகளிலையும், ஈரோடு, நாமக்கல், சேலம், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, அநேக வடகடலோர மாவட்டங்கள், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் இந்த மாவட்டங்களிலும், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களிலும், தருமபுரி, கிருஷ்ணகிரி வரை நல்ல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் 4-5 தேதிகளில் இருக்கின்றன. பொதுவாக கடலோர மாவட்டங்கள் சார்ந்து கனமழைக்கான வாய்ப்புகள் இந்த 2 நாட்களிலும் ஏற்படக்கூடும். கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் சற்று வாய்ப்புகள் இந்த சுற்றில் குறைந்தே இருக்கின்றன. இருப்பினும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் தெற்கு பகுதிகளிலையும், கோவை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலையும், வடக்கு பகுதிகளிலையும் இருக்கக்கூடும். நீலகிரி மாவட்டத்திலும் லேசான மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த வாய்ப்புகள் அதிகபட்சமாக 5-6 தேதிகள் வரை இந்த சுற்று, அதாவது முன்பருவ மழை சுற்று நிறைவுக்கு வரக்கூடும். ஏன்னா 2 நிகழ்வுகளுமே வலுக்குறையும் ஒரு குறைவழுத்தமாக இறுதிக்கட்டத்தில் நீடிக்கும். வடமேற்கில் நகர்ந்த நிகழ்வு முற்றிலுமாக வலுவிழந்துவிடும். அதே நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் அல்லது மேற்கு மத்திய வங்கக்கடலில் ஒரு குறைவழுத்த நிலை உருவாகும். அதே போல தெற்கு அரபிக்கடலில், தென்கிழக்கு அரபிக்கடலில், தெற்கு கேரள பகுதிகளை ஒட்டி மேலடுக்கில் சுழற்சி ஏற்படவும், அதே போல தென்மேற்கு வங்கக்கடலில் மேலடுக்கில் சுழற்சி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த 2 நிகழ்வுகளுமே பருவக்காற்றை திருப்பக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். மேலும் மேற்கு மத்திய அல்லது தென்மேற்கு வங்கக்கடல் சார்ந்து ஒரு குறைவழுத்த பகுதி பருவக்காற்றை துவக்கும், வடகிழக்கு பருவக்காற்றை துவக்கும் நிகழ்வாக அமையக்கூடும். ஆக 14, 15 இந்த தேதிகளில் இந்த அமைப்புகள் அமைய, 16, 17 தேதிகளில் வடகிழக்கு பருவமழை வெற்றிகரமாக துவங்கும் என நமது விளக்கத்தின் வாயிலாக எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.